நாகேந்திரன் சிறை வளாகத்திற்குள் சென்று 125 கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக அவர் சாகிற வரை அவருக்கு ஆயுள் தண்டனை. பல கொலைகளை வேலூர் சிறையிலே உட்கார்ந்து கொண்டுதான் திட்டம் தீட்டினார் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது என்றால், ஒரு படுபயங்கர ரவுடியாக இருக்கிற நாகேந்திரன் சிறை வளாகத்திற்கு உட்கார்ந்து கொண்டு பல கொலைகளை செய்வதற்கு இடம் இருக்கிறது என்றால், அந்த கொலைகளுக்கு உள்ளே உட்கார்ந்து அவன் அனுமானிக்கிறான் என்றால், வேலூர் காவல்துறை, வேலூர் சிறைத்துறை காவல் குடுங்கி கொண்டிருக்கிறதா? எப்படி அவரை 3 முறை ஒரு மாதத்திற்கு நீங்கள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறீர்கள்? அப்ப வேலூர் சிறையிலே இருக்கிற சிறை மருத்துவமனை செயலிழந்து போய் கிடக்கிறதா? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய திருவள்ளூர் மாவட்ட தலைவர் அவர்கள் இந்த இடம் பிரச்சனைக்கு வந்துருச்சு, அசோத்தாமன் துப்பாக்கி வைத்து மிரட்டுகிறார், ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீஞ்சூர் காவல் நிலையத்திலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அசோத்தாமன் துப்பாக்கியை வைத்து கொலை மிரட்டல் விடுத்தார் என்கிற தகவலை சொல்லுகிறது. ஜெயபிரகாஷ் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படுகிறார். ஆனால் அவரை ஜாமீனில் எடுத்தது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். காவல்துறை ஒன்று நம்மளை முட்டாளாக்குகிறதா, இல்ல காவல்துறையை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். தீபக் ராஜா படுகொலையும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையும் ஒரே வகையை சார்ந்தது. தீபக் ராஜா படுகொலையில் சம்பந்தப்பட்ட அருண் என்கிற ஒரு அயோக்கியனுக்காக தங்க இடம் கொடுத்தது இந்த துறை என்கிற துறை சார்ந்தது. ஆகையால் அவரை என்கவுண்டர் செய்தோம் என்றால், நீங்கள் அருணை அல்லவா என்கவுண்டர் செய்திருக்க வேண்டும், துறையை ஏன் என்கவுண்டர் செய்தீர்கள்? அங்குதான் மர்ம முடிச்சுக்கள் அவிழத் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இது போன்று ஆட்டையை போட்டு வச்சுக்கிறான் அவன். சரி, அதான் இப்போ இந்த விஷயத்தில் சம்பவ செந்தில் இன்னமும் கைது செய்யப்படாமல் இருக்கிறாரு. ஏன்னா காவல்துறை பல ஆங்கிள் இந்த வழக்கை பார்க்குறாங்க. இருங்க ஒரு நிமிஷம், இன்னைக்கு கொஞ்சம் பேசவும். நீங்க இன்னைக்கு போய் அந்த 180 ஏக்கர் அரசிடம் என்று ஆக்கிரமித்து வைத்ததை இன்னைக்கு பறிமுதல் செய்திருக்கிறீங்கல்ல, ஏன் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதை செய்யவில்லை? என்ன புடுங்கினார்கள் அரசு அதிகாரிகள்? அப்ப இவர்கள் கோடிக்கணக்கில் காசு வருகிறது என்றால் எதை வேண்டுமானாலும் கோவனை தவிர்த்துட்டு மொட்டை குண்டியா கூட ஓடுவானுங்க. இந்த மாதிரி அயோக்கிய பேர். ஒரு நகை கடையில் கொள்ளையடிச்சா 100 பவுன் 200 பவுன் கொள்ளையடிச்சானா நகையை உங்களால காட்ட முடியுதுல்ல? இல்லை, ஆம்ஸ்ட்ராங் கொலையோடு நீங்க எந்த புள்ளியில இதை நீங்க? நான் கேட்கிறேன், 5000 கோடி கொள்ளையடித்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆம்ஸ்ட்ராங்கிடம் புகார் தெரிவித்தார். ஆருத்ரா கோல்டு நிறுவனம் என்ன எப்போ பார்த்தாலும் இவன் காசு கேட்டுக்கிட்டு இருக்கான், இவன் 200 கோடி கேட்டுக்கிட்டு இருக்கான், அடுத்து பார்த்தா இதை முடிச்சோன்னு ஒரு 500 கோடி கேட்பான், நம்ம சம்பாதிச்சதெல்லாம் இவன் பறிச்சுட்டு போயிடுவான் போலுக்குன்னு சொல்லி, ஏன் 200 கோடி ரூபாய் உனக்கு கொடுப்பதை விட 100 கோடி ரூபாயில் உன்னை முடிச்சு விட்டுற நீ முடிச்சுக்க கூடாது? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சமூக செயற்பாட்டாளர், அரசியல் விமர்சகர் முகில் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு மர்மங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கொலை வழக்கு வேறு திசைகளை நோக்கி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் விமர்சனங்கள் வச்சாங்க. நீங்களுமே பல பேட்டிகளில் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்பொழுது அந்த வழக்கு சரியான திசை நோக்கி போகிறது அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. இப்போது அந்த வழக்கில் பல பேர் உள்ளே வந்திருக்கிறதும், ஜெயிலில் இருந்திருக்கிறவரையே அவருடைய மகனின் கஸ்டடியில் எடுத்திருக்கிறதையும், இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ வழக்கு நேர்கோட்டில் போகுதா? சரியான காலப்பகுதி, சரியான கேள்விக்கணை. நான் ஆரம்பம் முதலே சொல்லி வருகிறேன், காவல்துறை தன்னுடைய விசாரணைகளை ரகசியமாக வச்சு பாதுகாத்து உண்மைத்தன்மைகளை உலகத் தமிழர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகவே ஓங்கி நாம் உயர்ந்து குரல் எழுப்பி வருகிறோம். ஒரு இந்திய தேசிய கட்சியினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய தலைவர், அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அயராது பாடுபட்டு கொண்டிருந்த மாபெரும் தலைவர், இன்னும் சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான பேரை கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் தத்துவங்களை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் பரப்ப வேண்டும் என்று களமாடிய மகத்தான மாவீரர், கற்பி என்பதற்கு இலக்கணமாக ஆயிரக்கணக்கான பேரை படிக்க வைத்த பெருமை, ஒன்று சேர் என்கிற இடத்தில் கூடி கூடி ஒன்று சேர்ந்த காலகட்டம், அடுத்து புரட்சிதான் நம்முடைய இலக்கு என்பதை தாரக மந்திரமாக ஏற்று களத்தில் களமாடுவதற்கு முன்பாகவே கயவர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட திருவேங்கடம் தான் இதற்கு முக்கிய புள்ளியாக இருக்கிறார் என்பதற்கு சான்றுதான் அவரை காவல்துறை படுகொலை செய்தது. ஏன் இவ்வாறு நான் குற்றச்சாட்டை சொல்லுகிறேன் என்றால், காவல்துறை திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்வதற்கு முன்னாலேயே அண்ணன் இறந்த 8வது நாள் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் ஆரஸ்வதி வனப்பகுதிக்குள், அடர்ந்த பகுதிக்குள்
துரை என்கிற துரைசாமியை என்கவுண்டர் செய்தார்கள். வீட்டிலே பிடித்து கோவைக்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்வதாக சென்று புதுக்கோட்டை காட்டுக்குள் சுட்டுக் கொள்வதற்கான மர்மம் என்ன? ஏன் காவல்துறை அதை அவசர அவசரமாக நடத்தியது? அங்கே மர்மம் ஒளிந்திருக்கிறது. தீபக் ராஜா படுகொலையும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையும் ஒரே வகையை சார்ந்தது. தீபக் ராஜா படுகொலையில் சம்பந்தப்பட்ட அருண் என்கிற ஒரு அயோக்கியனுக்காக இடம் கொடுத்தது இந்த துரை என்கிற துரைசாமி. ஆகையால் அவரை என்கவுண்டர் செய்தோம் என்றால் நீங்கள் அருணை அல்லவா என்கவுண்டர் செய்திருக்க வேண்டும், துரையை ஏன் என்கவுண்டர் செய்தீர்கள்? அங்குதான் மர்ம முடிச்சுக்கள் அவிழத் தொடங்குகிறது. திருவேங்கடம் எதற்காக சனிக்கிழமை விட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தப்பித்து ஓட முயற்சி செய்த போது, ஒரு தகரக்குட்டைகள் பதுங்கியிருந்த போது அவன் துப்பாக்கி பிரயோகம் செய்ய முற்படுவதற்கு முன்பாகவே நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று காவல்துறை அறிவித்தது. உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். திருவேங்கடத்தை ஏன் தப்பிக்க விட்டீர்கள்? தப்பித்தாரா? வேண்டுமென்றே கொண்டு போய் அந்த தகர குட்டாய்கள் வைத்து சுட்டுக் கொன்றீர்களா? இல்லை, அதையெல்லாம் தாண்டி இப்போ அந்த வழக்குடைய நிலைகள் வந்து பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, சிறைக்குள்ள இருந்தே பிளானிங் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் வெளியே வருது. இல்லை, நான் எதற்காக அதை தொடரேன்னு சொன்னால் அங்கதான் முக்கியமான விஷயங்கள் இருக்கு. காவல்துறை ஒன்று நம்மளை முட்டாளாக்குகிறதா, இல்லை காவல்துறையே முட்டாளாக்கி கொண்டிருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். திருவேங்கடம் 12 கிலோமீட்டருக்கு விடிய காலை 5:30 மணிக்கு ஓடி போனான். நான் கேட்குறேன், ஒரு கைதியை எப்படி தெரியுமா கூட்டிகிட்டு வருவாங்க? முக்கியமான கைதியை அவன் சிறுநீர் கழிக்கணும்னா கூட ஒரு கழிவறைக்கு அழைத்து கொண்டு போய் அங்கே இருக்கிற உடைகள்லாம் அவிழ்த்து விட்டு நிர்வாண குலத்தோடு உள்ளே விட்டு 2 பேர் பாதுகாப்புக்கு துப்பாக்கி ஏந்த போலீஸை வச்சு ஒன்றுக்கு இருக்கோ அல்லது கழிவு போகிறானான்னு சொன்னால் கூட அவ்வளோ உயரிய பாதுகாப்பை கொடுத்து தான் அழைத்து செல்வது வழக்கம். ஆனால் இங்கே என்ன நடந்தது? ஆவடிக்கு அருகிலே அவன் தப்பித்தான் என்று சொல்லி 12 கிலோமீட்டர் நாங்கள் விரட்டினோம் என்று சொல்லி ஒரு தகரக்குட்டாயில் கொண்டு போய் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது காவல்துறை. காரணம் என்னன்னா, நான் ஏன் இதை கொண்டு வரேன்னு சொன்னால், புதுக்கோட்டை திருவரங்குளம் வனப்பகுதிக்குள் சுட்டுக் கொல்லப்பட்ட துரைசாமியும் திருவேங்கடமும் நெருங்கிய நண்பர்கள், சிறை நண்பர்கள். சரி, திருவேங்கடம் யார்? காஞ்சி சங்கராச்சாரியாரின் உத்தரவின்படி அப்புவை படுகொலை செய்தவர். காஞ்சி சங்கராச்சாரியாரின் உத்தரவுப்படி சங்கரராமன் கொலைக்கு பின்னால் இருப்பவர். நான் இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன். ஒரு கோணத்தில் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்படுத்தப்பட்ட, அடக்கப்பட்ட அன்றாடங்காட்சி மக்களை பௌத்த மதத்திற்கு இழுத்துச் செல்லுகிறார் என்கிற அடிப்படையில் சங்கரமடம் ஏன் திருவேங்கடத்தை வைத்து கொலை செய்திருக்க கூடாது? ஏன் அந்த கோணத்தில் இதை விசாரிக்கப்படவில்லை? இல்லை, இது ஒரு சோப்பு நிறுவனம் பின்னணி இருக்கு, அதனால தான் சிறையிலிருந்தே அவர் ஸ்கெட்சு போட்டார். அவர் ஏற்கனவே சிறைக்குள்ளே இருக்கிறதுனா அவர் மேலே வேறு வழக்கு இல்லாத நிலையில் இதை வச்சே முடிக்கலாம் அப்படிங்கிறதான சொல்லப்படுறாங்க. முதலாக என்ன அறிவித்தார்கள்? ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக அவரது பிறந்த நாளிலேயே நாங்கள் ஒரு கேக்கை வெட்டுகிறோம் என்று சொல்லி ஒரு மனிதனை கேக் மூல வெட்டினார்கள். அறிவித்ததா இல்லையா? அது என்ன ஆனது? அதற்கு பிறகு என்ன சொன்னார்கள்? கிராஃப்ட் பிஸ்னஸில் அந்த முதலீட்டில் சம்பவம் செந்திலுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை, ஆகையால் சம்பவம் செந்திலும் ஜி சிங் ராஜாவும் இணைந்து இந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள் கொலையாளிகளை வைத்து என்று சொல்லப்பட்டது. 2. அதற்கு முன்னால் என்ன அறிவிக்கப்பட்டது? ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் இந்த கொலைக்கு பங்குண்டு என்று அறிவித்தார்கள். இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டதைப் போல திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்வண்டு சோப்பு நிறுவனத்தாருக்கு சொந்தம் என்று சொல்லப்பட்ட ஆட்டையை போட்ட 150 ஏக்கர் நிலப்பரப்பை விற்பனை செய்வதிலே தகராறு ஏற்பட்டதற்கு பிறகு வேலூர் சிறையிலே உட்கார்ந்து கொண்டு நாகேந்திரன் தன் மகனின் மூலமாக இந்த கொலை திட்டத்தை தீட்டினார் என்று காவல்துறை தான் சொல்லுகிறது. காவல்துறை சொன்னதாக ஊடகங்கள் பேசுகிறது. இப்போ நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். பொன்வண்டு நிறுவனம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக 150 ஏக்கர் அரசு நிலத்தை கையகப்படுத்தி தன்னுடைய ஆளுமைக்கு கீழே வைத்துக்கொண்டு அந்த சொத்தை அவர்கள் புழங்கிக் கொண்டிருந்தார்கள் என்றால், அரசு சொத்தை 20 வருஷமாக ஆட்டையை போட்டவனை பாதுகாத்ததா இந்த அரசு நிர்வாகம்? அவருக்கு யார் பட்டாப்பத்திரம் போட்டு கொடுத்தது? யார் வரி வசூல் செய்தது? அந்த நிலத்திற்கான வரி கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. மின்சார இணைப்பை கொடுத்தவர்கள் யார்?
இதற்கெல்லாம் யார் பதில் சொல்வது? அரசு இயந்திரமா, அரசியல்வாதிகளா? இல்லை, அதான் இப்போ அந்த பின்னணியில் தானே இப்போ நாகேந்திரன், இப்போ அவருடைய மகன் அஸ்வத்தாமன்லாம் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் வர்றேன். என்னன்னா, இப்போ இந்த கிட்டத்தட்ட 150 ஏக்கர், ஒரு ஏக்கர் 2 கோடி வீதம் 300 கோடி ரூபாய்க்கு அதை விற்கப் போவதாக பொன்வண்டு நிறுவனம் அறிவித்தது. அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். ஒரு மார்வடி விற்பதாக பேச்சுவார்த்தை தொடங்கியது. பேரம் பேசப்பட்டது. காவல்துறை சொல்கிற தகவல் என்னவென்றால், நாகேந்திரனுடைய மூத்த மகன் அஸ்வத்தாமன், அந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம், 150 ஏக்கரை ஆட்டை போட்டிருக்கிற ஒரு 10 ஏக்கரை என்ற கொடுத்துட்டு நீ மீதத்தை விற்றுக்கொண்டு சொல்லி போய் துப்பாக்கி வைத்து மிரட்டியதாக சொல்லப்படுது. அப்படி உன்னால் 10 ஏக்கர் கொடுக்க முடியலன்னா 10 ஏக்கருக்கு உள்ள பணம் 20 கோடி ரூபாய் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு மிரட்டப்பட்டதாக காவல்துறை சொல்லுது. இல்லை, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய திருவள்ளூர் மாவட்ட தலைவர் அவர்கள், இந்த இடம் பிரச்சனைக்கு வந்துருச்சு, அஸ்வத்தாமன் துப்பாக்கி வைத்து மிரட்டுகிறார், அது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீஞ்சூர் காவல் நிலையத்திலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஸ்வத்தாமன் துப்பாக்கியை வைத்து கொலை மிரட்டல் விடுத்தார் என்கிற தகவலை சொல்லுகிறது. பெங்களூரிலிருந்து ஆவடி வந்து கொண்டிருக்கிற போது அஸ்வத்தாமனை போலீஸ் 4/8/2023 கைது செய்கிறது. ஜெயபிரகாஷ் என்பவர் திருவள்ளுவர் மாவட்டம் மீஞ்சூர் பகுதி கொண்டக்கரையைச் சேர்ந்த பெருமாள் கோயில் தெருவில் இருக்கிற ஜெயபிரகாஷ் என்பவர் அஸ்வத்தாமன் மீது வழக்கு தொடுக்கிறார், புகார் அளிக்கிறார். அந்த அடிப்படையில் தான் பெங்களூரிலிருந்து ஆவடி நோக்கி வந்து கொண்டிருந்த அஸ்வத்தாமனை கைது செய்கிறது காவல்துறை. ஆனால் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2023ஆம் தேதி இந்த ஜெயபிரகாஷை துப்பாக்கி வைத்து மிரட்டியதாகத்தான் அந்த வழக்கு. இந்த இடத்திற்காக ஜெயபிரகாஷ் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படுகிறார். ஆனால் அவரை ஜாமீனில் எடுத்தது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங். அந்த நிலம் பிரச்சனைக்கு வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொல்லுகிறார், திருவள்ளூர் மாவட்ட பிஎஸ்பி தலைவர் அவர்களிடத்தில் சேகர் என்கிற ஒரு நபர் என்றே நான் கருதுகிறேன். அவரை உடனடியாக வர வைத்து அந்த இடத்திற்கான டாக்குமெண்ட்ஸ்களை எடுத்துட்டு வாங்க, அதை சரி பார்த்துட்டு அது என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க பொன்வண்டு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்களை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை சரி பார்க்கிறார். எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. பட்டா பத்திரம் சரியாக இருந்தால் சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியும். அதுக்குள்ளே போய் ஆய்வு செய்கிற இடத்துல ஆம்ஸ்ட்ராங் என்ன வருவாய்த்துறையில் வேலை செய்கிறாரா, இல்லை அந்த துறைக்கான அமைச்சரா? இல்லை தானே. 20 ஆண்டு காலமாக அந்த இடத்தை ஆட்டையை போட்டு ஆக்கிரமித்து வைத்திருக்கிற பொன்வண்டு நிறுவனத்திற்கு யார் பட்டா பத்திரம் போட்டு கொடுத்தது? எந்த அரசு ஆண்டு கொண்டிருக்கிறது? அது தனியான ஒன்று தானே. அது இதுக்குள்ளே எப்படி நீங்கள் அந்த விஷயத்தை உள்ளே கொண்டு வரீங்க? வருவாய்த்துறையுடைய பிரச்சனை அது தனியான ஒன்று. இந்த கொலை வழக்கோடு நீங்கள் அதை எப்படி சம்மந்தப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன். இருக்குது சம்பந்தம். இந்த அரசு பொது இடத்தை அவர்கள் போலியாக பத்திரம் போட்டு கொடுத்ததனுடைய விளைவு தானே இந்த படுகொலை நடந்திருக்கிறது. அந்த அரசாங்கம் இடம் என்றால் அந்த இடத்திற்கு போக வேண்டிய அவசியம் யாருக்கும் இருந்திருக்காது தானே. அது ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தில் தானே இவங்க போய் கமிஷன் கேட்குறாங்க. கமிஷன் கேட்டுறது குற்றம், ஆனால் ஆட்டையை போட்டது குற்றம் தானே. அவர்கள் என்ன கேட்டாங்க? நீ 150 ஏக்கர் இடத்த வளர்ச்சிக்கிட்டா எனக்கு 10 ஏக்கர் கொடுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஏழைகள், என் மக்கள் இருக்காங்க, என் மக்களுக்கு செய்யணும்னு கேட்டிருப்பாங்க. நீ பணக்காரன் தானே, கோடீஸ்வரன் தானே, உனக்கு எதுக்கு 50 ஏக்கர் 150 ஏக்கர்? அப்போ வருவாய்த்துறை அதிகாரிகள் லஞ்சங்களை வாங்கி கொண்டு, பணத்தை கோடிக்கணக்கில் வாங்கி கொண்டு 150 ஏக்கரை பட்டா போட்டு கொடுத்தார்களா? அந்த அதிகாரிகளை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று தான் நான் தொடர்ந்து பேசி வருகிறோம். நீங்கள் இன்னைக்கு போய் அந்த 150 ஏக்கர் அரசிடம் என்று ஆக்கிரமித்து வைத்ததை இன்னைக்கு பறிமுதல் செய்திருக்கிறீங்கல்ல, ஏன் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதை செய்யவில்லை? என்ன புடுங்கினார்கள் அரசு அதிகாரிகள்? அப்ப இவர்கள் கோடிக்கணக்கில் காசு வருகிறது என்றால் எதை வேண்டுமானாலும் கோவணத்தை அவுத்துட்டு மொட்டை குண்டியா கூட ஓடுவானுங்க. இந்த மாதிரி அயோக்கிய பேடு. நான் தடித்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறேன் என்றால், ஒரு அரசு இயந்திரம், அரசு அதிகாரிகள் மக்கள் வரிப்பணத்தில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் எதுக்கு இது போன்ற தேவையற்ற வேலைகளை செய்து கொடுக்கிறார்கள்? இது போன்ற அயோக்கியத்தனமானவர்கள். அரசு இடம் அரசுக்கு சொந்தமானது என்று ஏன் அறிவிக்க முடியவில்லை இந்த அரசு இயந்திரம்? அப்ப வலிமையானவர்களுக்கு இந்த சட்டம் வளைந்து கொடுக்கிறது, எளியவர்களுக்கு வளையாமல் இருக்கிறது தானே. அப்ப நாங்கள் ஆத்திரப்படுவோமா இல்லையா? தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் இது போன்று ஆட்டையை போட்டு வச்சுக்கிறான் அவன்.
சரி, அதான் இப்போ இந்த விஷயத்தில் சம்பவ செந்தில் இன்னமும் கைது செய்யப்படாமல் இருக்கிறாரு. ஏன்னா காவல்துறை பல ஆங்கிள் இந்த வழக்கை பார்க்குறாங்க. இருங்க ஒரு நிமிஷம், என்னை கொஞ்சம் பேச விடுங்க. இந்த இடத்த வந்து ஆட்டையை போட்டதற்கு பிறகு அசோத்தமன் போய் பங்கு கேட்குறாரு, பணம் கேட்குறாரு. அதனால் ஏற்பட்ட பகையின் மூலமாக இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று காவல்துறை வட்டாரங்கள் அறிவித்து ஊடகங்கள் வெளியாக்குகிறது என்றால், நாகேந்திரன் சிறை வளாகத்திற்குள் சென்று 125 கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் ஆகிறது. அவர் சாகிற வரை அவருக்கு ஆயுள் தண்டனை கைது. பல கொலைகளை வேலூர் சிறையிலே உட்கார்ந்து கொண்டுதான் திட்டம் தீட்டினார் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது என்றால், ஒரு படுபயங்கர ரவுடியாக இருக்கிற நாகேந்திரன் சிறை வளாகத்திற்குள் உட்கார்ந்து கொண்டு பல கொலைகளை செய்வதற்கு இடம் இருக்கிறது என்றால், அந்த கொலைகளுக்கு உள்ளே உட்கார்ந்து அவன் அனுமானிக்கிறான் என்றால், வேலூர் காவல்துறை, வேலூர் சிறைத்துறை காவல் புடுங்கி கொண்டிருக்கிறதா? எப்படி அனுமதித்தீர்கள்? சிறைக்குள்ளேயே வந்து ஒரு கண்காணிப்பு கோபுரம் இருக்கும். கண்காணிப்பு கோபுரத்திலே காவலர்கள் பாதுகாப்பார்கள். வார்டு வரியாக காவலர்கள் சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்படும். 25 ஆண்டு காலம் சிறையிலே இருக்கிற நாகேந்திரன் அந்த சிறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். காவல்துறை அங்கே கைபேசியிலே கொடுத்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கிடம் பேச வைத்ததை ஏன் மறைத்தீர்கள்? ஏன் அவரை அங்கிருந்து திட்டம் தீட்ட வைத்த காவல்துறை யார்? சிறுநீரக பாதிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிற நாகேந்திரனை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு ஒரே மாதத்தில் 3 முறை அழைத்து வந்தவர்கள் யார்? வேலூர் சிறையிலே இருக்கிற மருத்துவம் துறை அவரை பரிசோதித்து அல்லவா அனுப்பியிருக்க வேண்டும். எப்படி அவரை 3 முறை ஒரு மாதத்திற்கு நீங்கள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தீர்கள்? அப்ப வேலூர் சிறையிலே இருக்கிற சிறை மருத்துவமனை செயலிழந்து போய் கிடக்கிறதா? இதற்கு என்ன பதில் இருக்கிறது? அப்ப எதுக்கு அந்த மருத்துவமனை? ஒரு கொடுமையான குற்றவாளி என்று காவல்துறையால் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபரை சிறை வளாகத்திற்குள் உட்கார்ந்து கொண்டு அனைத்து வரைபடங்களையும் போட்டு ஒருவனை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டுகிறார் என்றால், அப்போ இதுக்கு முன்னாடி வேற ஏதோ பொலிட்டிக்கலோ அவங்கள போலீஸ்களை கட்டுப்படுத்துற அளவு ஒரு பொலிட்டிக்கல் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்போ கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், நாகேந்திரனோ அசோத்தாமனோ இந்த கொலையில் முக்கிய பங்கு வைத்ததாக எனக்கு தெரியவில்லை. சம்பவம் செந்தில் இருக்குமா? சம்பவம் செந்திலும் சிசிங் ராஜாவும் இந்த கொலையில் எந்த விதத்தில் இதுவரை ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை காவல்துறையும் விளக்கவில்லை, காவல்துறை சொன்னதாக ஊடகங்களும் விளக்கவில்லை. இப்ப வருகிற செய்திகள் அனைத்தும் உண்மையிலேயே காவல்துறை தான் கசிய விட்டு கொண்டிருக்கிறது என்றால், அந்த கசிய விடுகிற காவல்துறை நிர்வாகத்தைச் சேர்ந்தவர்கள் குற்றவாளிகள். ஒரு மாபெரும் தலைவனை வெட்டி வீழ்த்தி இருக்கிறது ஒரு கும்பல் என்றால், அந்த விசாரணை மிக ரகசியமாக வைத்து நீதிமன்றத்திலே அந்த ஆவணங்களை சரியாக ஒப்படைத்து அந்த குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை வழங்க வேண்டும் என்பதுதான் கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்கு இருக்கிறது. திருவேங்கடத்தை படுகொலை செய்த 6 மணி நேரத்தில் எப்படி நீங்கள் வந்து ஒரு வீடியோவை பதிவிட்டீங்க? யாரை கேட்டு பதிவிட்டீங்க? தலைக்கவசம் அணிந்து வந்த ஒரு குற்றவாளி இவன் தான் திருவேங்கடம், இவன் தான் அருள், இவன் தான் புன்னை பால் என்று எப்படி நீங்கள் கோடு போட்டு வரைபடம் வரைந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினது? அது யார் வெளியிடப்பட்டது? யாரால் வெளியிடப்பட்டது? எப்படி வெளியிட்டீர்கள்? இதற்கு என்ன பதில் இருக்கிறது காவல்துறையிடம்? அப்ப ரகசிய விசாரணை என்கிற போர்வையில் இன்றைக்கு நாகேந்திரனையும் அசோத்தாமனையும் கொண்டு போய் ரகசிய இடத்துல வச்சு விசாரிக்கிறீர்கள். அது எதுக்கு ரகசியம்? பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே. அப்ப இந்த ரகசியங்களை எப்படி கசிய விட்டீர்கள்? யார் இதற்கு பொறுப்பு? என்ன காரணமா இருக்குன்னு சொல்றீங்க? காவல்துறையினர் இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா காவல்துறையினர் வேற ஏதோ ஒரு பிளானிங் பண்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய ஆளுமையை பாதுகாப்பதற்காக, பணம் கொடுத்த அந்த அயோக்கியனை பாதுகாப்பதற்காக பல்வேறு வகையில் இப்ப நாகேந்திரனை அசோத்தாமனை கைது செய்தது வந்து உறுதியான குற்றவாளிகளா? சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்திருக்கிறது காவல்துறை. இதுவரை கைது செய்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி தலைவியாக இருந்த அஞ்சலை சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு 50 லட்சம் ரூபாய் பணப்பறிமுதல் நடைபெற்றது. திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த தோட்டம் சேகருடைய 3வது மனைவியாக இருக்கிற மலர்கொடி 50 லட்சம் ரூபாய் பணப்பேரம் நடந்தது என்று அந்த அம்மையார் அதிமுகவில் இருந்தவர், அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்களெல்லாம் இப்பொழுது என்ன ஆனார்கள்? சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து சிறை வளாகத்திற்குள் சிறை கொட்டடிக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறதே, அவருடைய விசாரணை எந்த தன்மையில் இருக்கிறது? புன்னை பாலு அருள் போன்றவனுடைய விசாரணை, இதில் அருள் முக்கியமானவர். இந்த அருள் தான் இந்த கொலைக்கு மூல காரணம். அவர் ஒரு திமுக வழக்கறிஞர். அவர்தான் அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கிறார். நான் சொல்லலை, காவல்துறை சொல்லுகிறது.
அப்போ காவல்துறை வந்து ஒரு கொலையை திட்டம் தீட்டுவதற்கு ஒரு 20ற்கு மேற்பட்டவர்கள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் இதில் ஈடுபடுவாங்க. இன்னும் தொடர் சங்கிலி போல போகும். ஆனால் சந்தேகத்தின் அடிப்படையில் இவ்வளவு பேரையும் பிடித்து கைது செய்கிற காவல்துறை, அருளிடமிருந்து ரகசிய வாக்குமூலம் வாங்கித்தானே அஸ்வத்தமனையும் நாகேந்திரனையும் இன்றைக்கு நீங்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இந்த அருளை இன்னும் விசாரிக்கப்பட வேண்டும். சரி, அருள் இவ்வளவு தகவல்களை கொடுக்கிறான் என்றால் உங்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட திருவேங்கடத்திடமிருந்து எவ்வளவு செய்திகளை நீங்கள் பெற்றிருக்க முடியும்? இன்னும் அவன் எவ்வளவு சொல்லியிருப்பான்? அவன் சொல்லிவிடுவான் என்பதற்காகத்தான் நீங்கள் என்கவுண்டர் செய்தீர்களா? இதற்கு என்ன பதில் இருக்காது? சம்பவ செந்திலுக்கும் அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதாலாம் சொல்லப்படுதுங்களே. நான் கேட்குறேன், சம்பவம் செந்திலுக்கும் இந்த கொலைக்கும் எதை தொடர்பு படுத்தியிருக்கிறது? கிராஃப்ட் தொழிலில் 2 பேருக்கும் பிரச்சனை, அதனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தார்கள் என்று காவல்துறை சொல்லுகிறதாக ஊடகங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், நான் என்ன கேட்குறேன்னா, தேடப்படுகிற ஒரு குற்றவாளி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையினுடைய சுற்று வட்டார பகுதியில் நடக்கிற பழைய இரும்பு வியாபாரத்தில் எப்படி சம்பவம் செந்தில் தலையிட்டார்? சரி, தலையிடுகிற சம்பவம் செந்தில் சென்னைக்குள் தொழிலை செய்துவிட்டு போகிறார் என்றால் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தது யார்? அவரை ஏன் காவல்துறை 15 ஆண்டு காலமாக தேடிக்கொண்டிருக்கிற காவல்துறை ஏன் கைது செய்யவில்லை? அப்போ சித்து விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்கள். எங்கெங்கே போனீங்க? போய் கண்டுபிடிச்சிருவோம், பிடிச்சிருவோம், கிழிச்சிருவோம்னு சொன்னீங்கல்ல. இன்றைக்கி மும்பையில் பதுங்கியிருப்பதாக நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா வடகிழக்கு மாநிலங்களில் தங்கியிருக்கிறான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நேபாளம் வழியாக தப்பித்து வெளிநாடுகளுக்கு போனார்னு சொன்னீங்க. தாய்லாந்தில் தங்கியிருப்பதாக சொன்னீங்க. எத்தனையோ பொய் மூட்டைகளை நீங்கள் அவிழ்த்து விட்டீர்கள். உங்களால் கண்டுபிடிக்கும் துப்பில்லை. ஒரு சாதாரண கொலையாளியை பிடிப்பதற்கு கூட வக்கற்று நிற்கிறது காவல்துறை. அண்ணன் இறந்து 40 நாட்களுக்கு மேலாகி போன நிலையில் உண்மை குற்றவாளிகளை இதுவரை கைது செய்ய முடியாமல் இல்லை. எல்லா வழக்குகளும் உடனடியாக எல்லாரையும் கண்டுபிடிச்சிடறாங்களா? சில வழக்குகள் அவங்க விசாரணை வேகமாக நடக்குது. பல ஆங்கிள்களில் காவல்துறை விசாரணை கொண்டு போகிறாங்க, பலர் உள்ளே கொண்டு வராங்க. இந்த லேட் ஆகுதுங்கிறதுனாலேயே நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லலாமா? அருள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அருளை 2வது முறையாக கஸ்டடியில் எடுத்து விசாரணை செய்து கொண்டிருக்கிற போதே அசோத்தாமனை கைது செய்தது காவல்துறை. உடனடியாக கைது செய்தார்கள் அருள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில். நான் கேட்குறேன், அசோத்தாமன் என்னையோட 4 நாட்கள் ஆகிறது, இதுக்கு மேலே யாரையுமே கைது பண்ணலையப்பா. அசோத்தாமனோடு இந்த வழக்கு முடிகிறதா? நாகேந்திரனை காவலில் எடுத்து இன்றோடு 2 நாட்கள் முடிய போகிறதே. அவர் எந்த ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுக்கவில்லை, அப்படித்தானே? அவரோடு இந்த வழக்கு நிறுத்தப் போகிறதா? இதுக்கு மேலே யாருமே இல்லையா? நான் சொல்லுகிறேன், ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தை விசாரிக்காமல் உண்மை குற்றவாளிகளை ஒரு நாளும் இவர்கள் ஏன் இதுவரை ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தை விசாரிக்கவில்லை? ஏன் அதை மட்டும் கம்கமாக வச்சிருக்கிறீங்க? ஒரு கொலையை செய்கிறான் என்றால் அதற்கு ஆதாரமாக அருவாளையும் கத்தியையும் துப்பாக்கியும் கொண்டு விசாரணை நடக்குது, பல ஆங்கிளில் போகுது அப்படின்னா அதுக்குள்ளேயே வருவாங்க. ஒரு கொலை நடக்கிறது என்றால் அந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்படுகிறதுல. யார் கொலை செய்தார், எந்த கோணத்தில் கொலை செய்தார் என்று அறிவியல் பூர்வமான விஷயங்களை கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்க முடியும்ல? சாட்சியை விட சாட்சியங்கள் தான் இன்றைக்கு பெரிதாக இருக்கிறது. நான் ஒரே ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கேட்க விளைகிறேன். 5000 கோடிக்கு மேல் கொள்ளையடித்திருக்கிற ஆருத்ரா கோல்டு நிறுவனம் அமுக்கி வைக்கப்பட்ட 5000 கோடி பணம் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் வருமான வரித்துறையோ அல்லது பொருளாதார குற்றப்பிரிவோ ஏன் இதுவரை ஒத்த ரூபாய் கூட பிடிக்காமல் அவன் குற்றவாளி என்று நீதிமன்றத்திலே போய் சும்மா வாய்தாவும் மனு போட்டு கேட்டு பார்த்துட்டு வராங்க? 56 உயிர்கள் பறிபோயிருக்கிறதே, தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துக்கு. என்ன பதில்? அப்போ வருவாய்த்துறையும் வருமான வரித்துறையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நான் கேட்குறேன். பொருளாதார குற்றப்பிரிவு என்ன செய்து? ஏன் 5000 கோடி எங்கே இருக்கு? அந்த பணத்தை எங்கே கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கான்? எதுக்குள்ள வச்சிருக்கான்? ஏன் கண்டுபிடிக்க முடியல? நீதிமன்றத்தில் இவன் 5000 கோடியை கொள்ளையடிச்சான்னு சொல்லி என்ன சான்று கொடுக்க போறீங்க நீங்க? பணம் எங்க? ஒரு நகை கடையில் கொள்ளையடிச்சா 100 பவுன் 200 பவுன் கொள்ளையடிச்சானா நகையை உங்களால காட்ட முடியுதுல்ல? இல்லை, ஆம்ஸ்ட்ராங் கொலையோடு நீங்கள் எந்த புள்ளியில இதை நீங்கள் நான் கேட்குறேன். 5000 கோடி கொள்ளையடித்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆம்ஸ்ட்ராங்கிடம் புகார் தெரிவித்தார்கள். அவர் ஏழைகளின் பக்கம் நின்றார். எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் 136 கோடி ரூபாயை கொடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரித்து கொடுத்ததாக சொன்னார்கள். 2வது தவணையாக 200 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டும், அதுவும் ஆகஸ்ட் 15க்குள் கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் உத்தரவிட்டிருக்கிறார்.
அப்பொழுதுதான் ஆருத்ரா கோல்டு நிறுவனம் என்ன எப்போ பார்த்தாலும் இவன் காசு கேட்டுக்கிட்டு இருக்கான், இவன் 200 கோடி கேட்டுக்கிட்டு இருக்கான், அடுத்து பார்த்தா இதை முடிச்சோன்னே ஒரு 500 கோடி கேட்பான், நம்ம சம்பாரிச்சதெல்லாம் இவன் பறிச்சுட்டு போயிடுவான் இருக்குன்னு சொல்லி ஏன் 200 கோடி ரூபாய் உனக்கு கொடுப்பதை விட 100 கோடி ரூபாயில் உன்னை முடிச்சு விட்டுற நீ முடிச்சிருக்க கூடாது? ஏன் அந்த சந்தேகம் உங்களுக்கு வரல? நான் என்ன கேட்கிறேன்னா, ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தை ஏன் பாதுகாக்கிறீர்கள்? ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தை ஏன் இதுவரை விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரவில்லை? சரி, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு அவர்களுக்கு தொடர்பில்லை, 1 லட்சம் பேர் ஆட்டையை போட்டிருக்கிறானே அதுக்கு முறையான விசாரணை உண்டா? 56 பேர் செத்து போயிருக்கிறானே அதுக்கு முறையான விசாரணை உண்டா? ஏன் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தை இதுவரை விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரவில்லை என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். அப்ப அவனை பாதுகாப்பீங்களா? அப்ப கொள்ளையடிக்கிறவனா நீங்க பாதுகாப்பீங்க, அப்படித்தானே? சொல்லுங்க. மக்களை சுரண்டி கொடுக்கிறவன நீங்க பாதுகாப்பீங்க. அப்ப எளிய மக்கள் செத்து போவான், பாதுகாப்பீங்க. 56 உயிர் சார், 56 உயிர் போயிருக்கு. யார் பதில் சொல்லுவது? அவருடைய பணத்தை கொள்ளையடித்தவர்கள் யார்? அந்த பணம் எங்கே இருக்கிறது? இல்ல, பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் பால் கனகராஜும் விசாரணை பண்ணியிருக்காங்க தானே? நல்ல கேள்விக்கு வரீங்க. பால் கனகராஜ் எதனால விசாரணைக்கு கூப்பிட்டாங்க? சம்பவம் செந்திலுடைய வழக்கறிஞர் அவர் தான், நாகேந்திரனுடைய வழக்கறிஞரும் அவர் தான். அந்த அடிப்படையில் அவர் விசாரணைக்கு அழைச்சிருக்கிறாங்க. இப்போ நாகேந்திரன் முந்தா நாள் வந்து நீதிமன்ற காவலை கொண்டு வந்து நிறுத்துகிற போது காவல்துறை வந்து கஸ்டடியில் எடுக்கணும், எங்களுக்கு வந்து ஒரு 5 நாள் கொடுங்கன்னு கேட்டாங்க. இல்லை ஒரு உடல்நிலை கருத்தில் கொண்டு 3 நாள் தான் கொடுப்போம்னு நீதிமன்றம் அறிவிச்சது. 3 நாள் எடுத்திருக்கிறீங்க. உடல்நிலையை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நாகேந்திரனுக்கு பக்கமாக வாதாடிய வழக்கறிஞர் யார்? அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே? சொல்லுங்க. பால் கனகராஜை இன்னும் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டும். முதல் விசாரணை பண்ணிருக்கா, மேற்கொண்டு பண்ணுவாங்க தானே? நான் என்ன கேட்கிறேன்னா, சம்பவம் செந்தில் எங்க இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியாதா? சம்பவம் செந்திலுடைய வழக்கை நடத்த தெரியுது, அவர் எங்க இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த வழக்கை நடத்துவருக்கு பணம் அவருக்கு எங்க இருந்து வருது? யார் கொடுக்குறா பணம்? சம்பவம் செந்தில் அவங்க கொண்டாடி கொடுக்குதா? சொல்லுங்க. இப்ப நாகேந்திரன் சிறையில் இருக்கிறார், நாகேந்திரனுடைய வழக்கை தொடுப்பதற்கு, அந்த வழக்கை பார்ப்பதற்கு பால் கனகராஜ் போகிறார் என்றால் வேலூர் சிறைக்கு அவர் போயிருக்கிறாரு. அப்ப இந்த கொலையில பால் கனகராஜுக்கு ஒரு முக்கிய புள்ளியா இருந்திருப்பாருன்னு சொல்ல வரீங்க? ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் சந்தேகத்தை எழுப்புறேன். ஏன் இருக்கக்கூடாது? வழக்கறிஞர் சங்க தேர்தலில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யாரை கை நீட்டுகிறாரோ அவர் தான் அங்கே வழக்கறிஞர் சங்க தலைவர். பால் கனகராஜ் தோற்கடிக்கப்பட்டார். ஏன் அந்த கோபம் அவருக்கு வராதா? சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, படு பயங்கரவாத செயல்களை, கொடூர குற்றங்களை செய்திருக்கிற அந்த குற்றவாளிகளுக்கு போய் பணத்திற்காக போய் இந்த வழக்குகளை வாதாடுறாங்களே, எந்த அடிப்படையில் வாதாடுறாங்க? சொல்லுங்க. கொடூர கொலைகளை செய்தவர்களுக்கு பின்னால் வழக்கறிஞர்கள் வாதாடுவது எந்த முறையில் நியாயம்? எப்படி வாதாடலாம்? சட்டம் அனுமதிக்கிறது, அது வேறு. மனசாட்சி இருக்கிறதா இல்லையா? கொடூரமாக கொன்றவர்களை நீதிமன்றத்தில் போய் இவன் கொலையே செய்யவில்லை என்றுதானே வாதாடுவார்கள். என்ன ஆதார அடிப்படையில் இந்த அரசு இயந்திரம் இவரை குற்றவாளியாக கருதுகிறது என்று தானே வாதாடுவார்கள். அப்ப கொலை செஞ்சது யாரு? அவன் செத்து போயிட்டான், அவனுக்கு பொறுப்பு யாரு? எத்தனையோ கொலைகள். இன்னும் சொல்ல போனால் இந்த தேசத்தை காப்பதற்காக போராடிய தமிழ் தேசிய போராளிகள் எத்தனையோ பேரை கொண்டிருக்கிறார்கள், வெட்டி கொண்டிருக்கிறார்கள், சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணின் மகத்துவத்தை சேர்ப்பதற்காக, இந்த மக்களை பாதுகாப்பதற்காக களத்திலே நின்று போராடிய மாவீரர்கள் எத்தனையோ பேர். எடுத்துக்காட்டு அண்ணன் சுபா முத்துக்குமார் புதுக்கோட்டை வீதிகளில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த வழக்கு என்ன ஆச்சு? குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் அனைவரும் விடுதலை ஆனார்கள். அப்ப முத்துக்குமார் வெட்டியது யாரு? நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கா? அவர் எப்படி செத்தாரு? நீதிமன்றம் எங்களுக்கு விளக்கம் சொல்லணும். சொல்லுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குற்றத்தை செய்கிறவன் அந்த குற்றத்திலிருந்து தப்பிக்கிறான் என்றால் அந்த குற்றம் எப்படி நடந்தது என்பதை நீதிமன்றம் சொல்ல வேண்டுமா இல்லையா? ஏன் சொல்ல மறுக்கிறது நீதிமன்றம்? அப்ப அந்த கொலை நடக்கவே இல்லைன்னு சொல்ல வருதா நீதிமன்றம்? இல்ல அவன் வந்து சாவு வந்து அவனா செத்துட்டான்னு சொல்ல வருதா? வெட்டி படுகொலை செய்யப்பட்டான், வெட்டினவை யாருன்னு சொல்லலைன்னு சொன்னா அப்ப அந்த படுகொலை என்ன ஆனது? இப்ப தமிழக காவல்துறை இப்ப இதுவரையிலான விசாரணை சரியான கோட்டில் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ இதுக்கு மேல அந்த விசாரணைகள் எந்த மாதிரி நடைபெறுவதற்கு, இனி எந்த கோர்ட்டில் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு? ஆமா, 3 வகையில சொல்றோம். ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தை தீவிரமாக விசாரியுங்கள். இதில் சாதியம் கலந்திருக்கிறது, சாதிய படுகொலை நடந்திருக்க அதிக வாய்ப்பு, அதையும் விசாரியுங்கள். 3வது மத ரீதியிலான அடிப்படையிலான கொலையாக இது இருக்கிறது, அதையும் விசாரியுங்கள். ஏன் நான் தான் ஏற்கனவே சொன்னேன், சங்கர சுப்பு அப்பு போன்றவர்களை படுகொலை செய்த திருவேங்கடம் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்றால் மத ரீதியிலான படுகொலை ஏன் நடந்திருக்கக்கூடாது என்று நான் கேள்வி வைக்கிறேன். ஏன் காவல்துறை இந்த கோணத்திலும் விசாரிக்கக்கூடாது? விசாரிக்க வேண்டும் என்பதுதான்
நாம் விடுக்கிற வேண்டுகோள். நாம் சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். இந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசு அதிகாரிகளுக்கு உண்டு. ஏனென்றால் தனிப்பட்ட முகில் சந்தேகத்தை எழுப்புகிறான் என்றால் என்னுடைய விருப்பம் அல்ல, இது மக்களுடைய விருப்பம். மக்கள் கீழே கேட்கிறார்கள், நான் பேசுகிற பேச்சிற்கு கீழே எழுதுகிறார்கள். அண்ணன் கேட்பதற்கு அரசு இயந்திரம் என்ன பதில் சொல்ல இருக்கிறது என்று எழுதுகிறார்கள் தம்பிகள். இதற்கு ஆதாரம் இருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த படுகொலையை நிகழ்த்தியவர்கள் சாட்சிகளின் மூலமாக வெற்றி பெறாவிட்டாலும் சாட்சியங்களின் ரீதியாக வெற்றி பெற வேண்டும். அதுவும் வெற்றி பெறவில்லை என்றால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்ததா இல்லையா, அவர் வெட்டுப்பட்டாரா இல்லையா, அவர் கொலை செய்யப்பட்டாரா இல்லையா, இறந்தாரா இல்லையா என்கிற கேள்விகளுக்கு இந்த அரசு இயந்திரம் என்ன பதில் சொல்ல எதிர்காலத்தில் காத்திருக்கிறது. ஆக ஒரு மாபெரும் படுகொலை நடந்திருக்கிறது என்றால் சரியான அணுகுமுறையோடு சரியான சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த வழக்கை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தொடர்ந்து குரல் எழுப்புகிறோம். நீங்கள் சிசிடிவி வெளியிட்டீங்கன்னா இந்த சாட்சியங்கள் போதுமானதாக இல்லை. அவன் ஒரே வரியில் சொல்லி போவான், சாட்சியங்களில் தலைக்கவசம் அணிந்தவன் இப்படித்தான் திருவேங்கடம் இருந்தானே எப்படி சொல்ல வரீங்கன்னு கேட்பான். அவருடைய வழக்கறிஞர்கள் வருவார்கள். ஆக ஒரு வழக்கு சரியான முறையில் தீர விசாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தொடர்ந்து போராடுகிறோம். ஆகையால் உண்மை குற்றவாளிகள் வெளியிலே இருக்கிறார்கள், போலிய குற்றவாளிகள் ரவுடிகள் அனைவரையும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நாகேந்திரனையும் அசோத்தாமனையும் இன்றைக்கு விசாரிக்கிறது காவல்துறை. உறுதியான தகவல் இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, வேலூர் சிறையில் பணி செய்கிற சிறை காவலர்களின் முதன்மை காவலர்கள் எப்படி நாகேந்திரனை இந்த கொலை திட்டத்திற்கு வரைபடம் போட்டு அனுப்பியிருப்பார், அங்கே இருக்கிற கைபேசி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது, அந்த கைபேசியின் வழியாக எப்படி ஆம்ஸ்ட்ராங் அவர்களிடத்திலே பேசினார் என்பதற்கு தீர்வு என்ன, அவர்கள் மீது நடவடிக்கை என்ன, இதற்கெல்லாம் அரசு இயந்திரம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.